குருநாதர் ஜீவா சார் அவர்களுக்கு இந்த டைமில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர்களால் இன்றைக்கி நிற்க முடியாது. அப்புறம் என்னோடய நண்பர் விஜய் ஆண்டனி, அவங்க மிஸ்ஸஸ் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு மணியை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற மற்ற எல்லோருக்கும் என்னோடய காலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவான சில கமெண்ட்ஸ்லாம் நிறைய என் காதுக்கே வந்து விழுந்தது. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் சினிமாட்டோகிராஃபர் பேசிக்கலாக 8.5 years ஜீவா சார் 11 films சினிமாட்டோகிராஃபராக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர். ஸோ 2 பேரும் எங்களோட நாங்கள் சூஸ் பண்ண பாத்வே விட்டுட்டு வேறு ஒரு லைனை சூஸ் பண்ணோம். இது சடன் பிளான் ஆக்சுவலாக. நான் அந்த மாதிரி மாறினதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலங்கிறது தான் மெயின் ரீசன். நிறைய பேரை மீட் பண்ணி என்னோடய ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். பட் ஸ்டில் ரீசன்னால எனக்கு ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஆனந்தாண்டம் நான் ஃபிலிம் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் எந்த இதுவும் வரலங்கிறதுனால தென் ஓகே ஃபைன், நம்ம தான் நமக்கு உதவக்கூடிய முக்கியமான நண்பன் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி நாங்கள் 16 years தான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். அப்படிங்கிறதுனால அவருக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணி வேறு ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி சம்மந்தமாக பேசுகிறதுக்காக மீட் பண்ணி தான் அன்றைக்கி நைட்டு. தென் பேச்சுவாக்கில் அப்படியே நான் ஒரு கதை வச்சுருக்கேன்னு சொல்லி பேசி அவர் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காருங்க அந்த விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பேசி டக்குனு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 2-3 hours டிசைட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இங்கே நிற்கிறோம், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல வரேன். விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர், இது 25வது படம். 25 படத்தில் அவர் சாதித்ததை விட நடிகனாக இந்த படத்தில் நிறைய சாதிச்சிட்டார். ஒரு ரொம்ப தகுதியான ஒரு நடிகனாக அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும். மியூசிக் டைரக்டராக இருக்கிறத விட நடிகருக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். அந்த கேரண்டி நான் தரேன். நான் படம் பார்த்த நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். இட்ஸ் நாட் என்னோடய ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இட்ஸ் அ டஃப் ஃபிலிம் ஆக்சுவலாக. இட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபிலிம், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபிலிம். நாட் வந்தோம் சாங் பாடணும் டான்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஐ மீன் அதெல்லாம் நான் ஈஸின்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் ஸோ ரொம்ப சீரியஸ் ஃபிலிம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, வச்சு பண்ணலாமா வேண்டாமா அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு. பட் ஆஃப்டர் செகண்ட் டே நினைக்கிறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன் கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ராஜா, ஐ மீன் விஜய் ஆண்டனி, என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. தென் படம் பாருங்கள். அடுத்த மாதம் படம் திரைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் பாருங்கள். வெற்றி விழாவில் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். நன்றி. மேடையில் கூடும்போது பிதா மகன் அப்பா அம்மாலாம் கூப்பிட்றாங்க, பயமாக இருக்கு எனக்கு. நான் இன்னும் சினிமாவில் ஒன்றும் கற்றுக்கிறல, இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த நிலைமையில் தான் இருக்கேன் சினிமாவில். நான் இந்த டைட்டிலே நல்ல டைட்டில். அடுத்த ஒரு நேற்று ஒரு சிடி இன்விடேஷனில் ஒரு சிடி கொடுத்துருந்தார். சரி எல்லா பாட்டும் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு காரில் போடுப்பான்னு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வரும்போது போட்டேன். ஒரே பாட்டு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப புத்திசாலி, எல்லா பாட்டையும் கொடுத்தா காப்பி அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருந்தார். தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பே இல்லை தப்பே இல்லை. அதான் வாழ்க்கை. வாழ்க்கையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு கேப்ஷனால என்னது, there is no perfect human இன்னொன்று இருந்துச்சு. யாருமே no one is perfect அப்படின்ட்டு. அந்த வாழ்க்கையில் அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் நடிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் அப்படித்தானே இருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாரும் இல்லை, பெரும்பாலும். நான் வேணா என்னை சொல்லிக்கிறலாம், நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் சினிமாவில் மட்டும் நடிக்கலாம், வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்பா பிள்ளைகிட்ட நடிக்கிறான் நல்லவ மாதிரி, பிள்ளை அப்பா கிட்ட நடிக்கிறான் நல்லவ மாதிரி, பொண்டாட்டி புருஷங்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லவ மாதிரி, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லவ மாதிரி. இப்படி no one is perfect, 100% ரைட். இந்த கேரக்டரை பண்றதுக்கு நடிப்புலாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதான் பண்ண போறோம். அதனால அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் ஆண்டனி.
பாருங்க, அவ்வளோ ஒரு படத்தினுடைய ஹீரோ ரொம்ப நல்லா பிரமாண்டமாக மேக்கிங்லாம் பண்ணிட்டு அங்கே போய் ஆடியன்ஸில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும்போது என்கிட்ட வந்து கேட்பார், இதான் என் மேலே ஒரு சின்ன மரியாதை வச்சுருக்கிறார் போல இருக்கு. நான் சொன்னேன், விஜய் வேண்டாம் விஜய், ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம், எதுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, பெரிய பெரிய படமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மியூசிக்கில் நீங்கள் வந்து எங்கேயோ தொட வேண்டிய இடம் இருக்கு, எதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டது உண்மை. ஆனால் அவர் எப்படின்னா என்னை விட பிடிவாதக்காரர். சொல்கிறது பூரா அமைதியாக என் சன்னு மாதிரியே அவர் சொல்லும் போது மறுத்தே பேச மாட்டார். இப்படியே கேட்டுக்கிட்டு எதுவும் இப்போ போய் படத்தை ட்ராப் பண்ணிடுவார் போல இருக்குன்னு நினச்சா அடுத்த நாள் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அந்த டெக்னிக்கலில் ஒரு தன்னம்பிக்கை. எதாச்சும் கரெக்டாக பண்ண சார் வேண்டான்னு சொல்கிறார்ல, இது செய்து ப்ரூவ் பண்ணி அதை காட்டுறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதன். ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லும் போது ஒரு பாட்டை போட்டார், அந்த பாட்டு ஒரு 5 பாட்டு போடுறாரு, 5 பாட்டில் ஒரு பாட்டை பர்டிகுலராக சொல்லுவார், இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிம்பாரு, அது நிச்சயமாக ஆகிடும். அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதன். இந்த படத்தை பார்க்க சொல்லி 2 தரம் சொன்னார். நேரம் இல்லைன்னு சொன்னேன் தவிர எனக்கு ரிலீஸுக்கு பிறகு தான் எந்த படம் என் சன்னு நடிக்கிற படமாக இருந்தாலும் சரி ரிலீஸுக்கு பிறகு தியேட்டரில் பார்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இது ஓடும் ஓடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே சொல்லல, நமக்கு அந்த தகுதி கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது. Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. Makayela, Makayela, kaya maua. Makayela, Makayela, kaya maua. Makayela, Makayela, kaya maua. Yela, yela, yela. இளமைக்கு எப்பொழுதும் தயக்கமில்லை, தடை ஏதும் கண்களுக்கு தெரிவதில்லை, எங்களுக்கு காதல் என்று தரையில் இல்லை, 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 இல்லை. Makayela, Makayela, kaya maua. Makayela, Makayela, kaya maua. Makayela, Makayela, kaya maua. Yela, yela, yela. பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ், சின்ன சின்ன ட்ரெய்லர்ஸு, அந்த பாடல்கள் எல்லாம் யூத்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது யூத்ஃபுல்னா என்ன மாதிரியே இருந்துச்சு. திரும்பி திரும்பி பார்க்கணும் போல இருந்துச்சு. எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா உண்மையான யூத்துங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. படம் பார்த்த என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, ரொம்ப நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நண்பர் சாக்ஸ் கூட பக்கத்தில் இருந்து சொன்னார், நான் படம் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் வியாபாரத்தை பற்றியும் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு படம், ஏன்னா வியாபாரன்றது ரொம்ப, படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, படம் பண்ணிடலாம். ஆனால் அதை ப்ரமோட் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். வியாபாரம் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஏன்னா ஒரு படத்தை வாங்குறதுக்கே இன்னைக்கு யாருமே இல்லை இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி வியாபாரம் ஆகி போச்சுன்றீங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வெற்றி பெற்றுருக்குறீங்க, ஒரு ஹீரோவும் வெற்றி பெறுவீங்க, ஆல்ரெடி இசையமைப்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை நான் இந்த திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதில் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினேன், இன்னைக்கு ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னா எல்லா வேலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ள வந்த உடனே முதல்ல விஜய் ஆண்டனி பற்றி எல்லாரும் சொன்னது தைரியம். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் அதை பற்றி தான் பேசினாரு. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமாக முன்னேற்ற முடியாது. விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 25வது படத்திலேயே தன்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு
படம் தயாரிச்சிருக்காரு. ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிறது சூழ்நிலை, ஒரு படம் தயாரிக்கிறது திரைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படணும் அது ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அது தெரியும். அந்த தைரியத்தில் இந்த படம் தயாரிச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் பார்த்தோம். பாடல்கள் கேட்கவே வேண்டாம். இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி எவ்வளோ பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, பாடல்கள் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையில இந்த ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கதாநாயகன் நம்ம தமிழ் சினிமாக்கு அறிமுகமாக போறாருன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. இதுவரைக்கும் எந்த பயிற்சி எடுத்ததே கிடையாது, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டாங்க. பட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படி தோணலை. தன்னை தயாரிப்படுத்தி தான் இதுல வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு கம்ப்ளீட் அண்டர் பிளே பண்ணி, எங்கேயுமே ஓ பிளே பண்ணாம அல்டிக்காம அண்டர் பிளே பண்ணி தன்னுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதுல நிச்சயமாக படத்தோடைய இயக்குனர் ஜீவா சங்கர் அவர்களை பாராட்டணும். எப்படி கட்டிங் பண்ணி எந்த ஷாட்ஸ் எடுத்து அந்த கண் ஷாட் மட்டும் இருந்தாலும் சரி, கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஹை ஸ்பீட்ல நடந்து வந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் பதிச்சு ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுத்து தான் அந்த படம் எடுத்திருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடி, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா விஜயோடைய அதே மாதிரி விஜயோடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி அவருடைய மனைவி இருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஷூர் ஒரு விமன் பவர் எங்களுக்கு எல்லாருக்கும் வருது. ஏன்னா நானும் இருக்கட்டும், ராதிகா இருக்கட்டும், ஃபாத்திமா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் ஒரு கணவனுக்கு மிக பெரிய உதவி, அதுவும் சினிமா துறையில இருக்கிறது ஒரு கணவனுக்கு மிக பெரிய உதவி அவங்களுடைய பின்னாடி எங்க நாங்க எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, அவங்க செஞ்ச வேலையில தலையிடாம இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய உதவி நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி நானும் சரி, ஐம் ஷூர் ஃபாத்திமாவும் சரி, இப்ப எங்க பேர் மட்டும்தான் வருது, தயாரிப்பாளர் குஷ்பு சுந்தர், தயாரிப்பாளர் ஃபாத்திமா, விஜய் ஆண்டனி. ஆனா எங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நல்லாவே தெரியும். அவருடைய தொழில், அவருடைய உழைப்பு, அவருடைய பேர், அவருடைய புகழ், அவருக்கு சேர போற வெற்றி, அது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் ஆண்டனி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவருடைய உழைப்பு மட்டும்தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ விஜய் ஆண்டனிக்கு, இந்த படத்துடைய குழுவினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். நல்லாவே தெரியுது நான் சொல்லும்போது அது நான் மட்டுமில்லை, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு படம் தெரியுது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். வாழ்க்கையில பெர்ஃபெக்ஷன் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஒரு சைனீஸ் ஸ்கல்ப்டரை ஸ்கல்ப் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ண மாட்டாரு. ஃபுல்லா ஸ்கல்ப்சர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு குறை பண்ணி வச்சிருவாரு. ஏன்னா ஒரு சின்ன குறை எங்கேயாவது இருந்ததா அதுக்கு ஒரு தனி அழுகுன சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா வாழ்க்கையில யாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குள்ள உள்ள ஒரு எங்கேயோ ஒரு குறை இருக்கு. we might feel oh I'm just perfect, but no, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன குறைகள் இருக்கு. நம்ம நெருங்கி நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குறைகள் எங்க இருக்குன்னா நமக்கு தெரிய வருது. சோ அந்த வகையில இந்த படத்துல no one is perfect சொன்னாலும் இந்த படம் in all the aspects ஒரு perfect film, ஒரு 100% perfect film in all the departments இருக்க போது அது நல்லாவே தெரியுது. விஜய்க்கு இங்க அழகான முன் கதாநாயகிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த குழுவினர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.